சைலன்ஸ். அது சைலன்சர். பேசாதீர்கள், அமைதி தேவை. கேள்விக்கு பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற வாலிபுல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் பப்புன் முதற்கண் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டுங்க. நாங்கள் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை வட்டம், வெண்பாக்கு வட்டம், சிறுவஞ்சிவட்டு கிராமம். நாங்கள் நாடுமன்றமோ ஸ்ரீரடிகாம்பாள் கட்டை கூத்து நாடுமன்றம். ஸ்ரீரடிகாம்பாள் கட்டை கூத்து நாடுமன்றம். எங்கள் நாடகத்து உரிமையாளர் வெண்பாக்கு சேர்ந்த கே தினேஷ்குமார் ஐயா அவர்கள். எங்கள் நாடகத்தின் ஆசிரியர்களோ திருவஞ்சிவட்டு சேர்ந்த ஸ்ரீ சித்தார்த்த ஐயா அவர்கள். மற்றும் ஆசிரியரோ பூதேவி விழா சேர்ந்த எம் ஆறுமையா அவர்கள். மற்றும் ஆசிரியரோ வட்டையில மகளை சேர்ந்த எஸ் ஐயா அவர்கள். மற்றும் ஆசிரியரோ பூதேவி விழா சேர்ந்த ஸ்ரீ திருநாடு ஐயா அவர்கள். சைலன்ஸ். எங்கள் நாடுபடுத்த நிர்வாகி திருப்புணங்காடு கிராமம் ஆறுமலையா அவர்கள். அன்னொரு குயிலாலும் மற்றுமுள்ள நாடுகளாலும் இன்று இரவு இந்த அற்புதமான மனிதன் கண்ணாக நாங்கள் நடத்தக்கூடிய நாடகமோ தலைப்பில்லால் வசக்கூடாது. ஒரு மனிதராக விட்டால் ஒரு கொள்கையெல்லாம் வரக்கூடாது. இன்று இதன் தலைப்போ மகாபாரத புரிவாழக்கூடிய மின்னல் ஒளி சிவபூஜை. மின்னல் ஒளி சிவபூஜை அல்லது அர்ஜுனன் குலவந்தி. மின்னல் ஒளி சிவபூஜை அல்லது அர்ஜுனன் குலவந்தி என்று சொல்லும்படியான நாடகத்தை நடத்த வந்துள்ளோம். இதில் எவ்வளவு குற்றம் இருந்தாலும் என்னையும் என் பின்னர் நடிகரும் மன்னிக்குமாறு தமிழன் கேட்டுக்கொள்கிறேன். தச்சமயத்தில் மேல தாழக்கூடிய மேகராஜன் மந்திரிமார் புடைசூழ சமைநாடி வருவதற்கு காண்க.
மந்திரவாய் கோபரா நான் வறட்சி உலகமெங்கும் திரட்டி மழைகளை போய்க்குவேன். நீங்க வந்தீங்க இங்க மெர்சிது ஒடே முட்டாடு போய் மெர்சிண்டா 4 பானியாவது சேர்த்துருக்கலாம். யார் தெரியுமா? நான் மண்ணு மெரிக்கிறேன் வந்துக்கிறோம். மண்ணு மெரிக்கிறீங்களா? மெரிப்புண்டா மெரிப்பு. எங்களை பார்த்து ஏழுதமே சொல்லக்கூடாது இல்லங்க. ஏழுதமாக பேசினோம் உன் அங்கம் பிளவுபடும். அங்க என்ன உடம்புட உடம்பா? ஆமா எல்லாத்தையும் பிளவுபடும். இல்ல கதனை கதனையே வெட்டி போடுவோம். ஐயா கதனை கதனையே வெட்டி போடுவோம். கட்டாதி ஐயா புரியுதா? என் மொண்டாட்டி வச்சுக்கிறேன். நிக்காங்கறியா? என்ன கேக்குறியா? நாடா கேக்குற டேய். ஐயோ அணுகுண்டு பழச்சிக்கிறேன். ஐயா டேய் ஐயா என்ன நாடு நாங்கள் இருப்பது? என்ன நாடு? மேக உலகம். மே உலகம். 7 10 உலகத்தில் ஒரு உலகம் அது. ஆமாங்க. அதே மே உலகம். என்ன உலகம்? மே உலகம். டேய் மேக உலகம். மேக உலகம். மேகம். அதலே. அதலே. பிதலே. குதலே. தராதலே. பதாதலே. வாத்தால. யாரடா? வாத்தால. யாரை கேட்டுக்கிற? வாத்தால. மம்மால. வாத்தால. அட இருங்க. வாத்தால. மம்மால. ஜவுளி கடை பின்னால கறிகாம துண்ணால துட்டு சொல்ல மாட்டேங்க. வாத்தா மம்மா என்னடா வாத்தால டேய்? அது அப்படியே யமுனிலே ஒண்ணு உங்களுக்கு தெரியல. மேக உலகம். மேலே 7 உலகம். ஆ அப்படி இருக்கக்கூடிய 7 பெண் உலகத்திலே சிறந்த உலகம். மேக உலகம். ஆமா மேக உலகம். ஆமா உலகம். ஒண்ணுமே கேட்கல. ஆமா ஐயா நீங்க சொல்றது மாத்திரம் மொத்தம் ஒண்ணா சொல்றீங்க. மேக உலகம். மேக உலகம். எங்களுடைய உலகம். உலகம். புரியுதா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நீ பார்த்திருக்கின்றாயா? நான் கேள்விப்பட்டது கிடையாது, பார்த்ததும் கிடையாதுங்க. அங்கிருந்து நீங்க வந்துட்டுக்கிறீங்க. டேய் மேக உலகத்தை பரிபாலிக்கக்கூடிய ஆமா நான் தான் மேகராஜன். என்ன பண்ணி நினைக்கிறீங்க? வாழ்க சொல்ற எங்க சொல்ற? ஒருத்தருக்கும் கேட்டு இருக்காது நீ சொன்னது. அது உள்ளே சொல்றேன். யாருக்குமே கேட்டு இருக்காதுடா. கேட்டு
பாரு எல்லாம் யா ஓட்டு கேட்சே இல்லையா பாத்தியா? டேய் யார் ஓட்டு வாழ்க, 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 வாயார சொல்ல வேண்டும். ஓ எந்த பக்கம் தெரியுதா தெரியலையே நாகராஜன் நாகராஜா வாழ்க. வாழ்க. வளர்க ஐயோ வளர்க என்னடா மூஞ்சி அடி போட்டேனா நீ நோயா நோத்துக்கு தான் அடிக்குது ராஜம் நோத்துக்கு தான் அடிக்கிறது சரி நோது போ இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா ஹேய், உனக்கு எவ்வளவு அடிக்க போறியா டேய் நான் ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டு பார்த்தா நீ அடிக்க போறா ஐயோ கை மேலே அடிக்கிற மொக்கால ஓடி யாரா? அங்க உள்ள எங்க அணுகுட்டு போய்ங்க நாட்டு மக்களுக்கு நன்மையே செய்யக்கூடியவர்கள் நாங்கள் நன்மை வறட்சி நன்மைங்க நாடுல உலகமே வறட்சியாக இருக்கும் ஆமா அந்த நேரத்திலே வளர்ச்சியை சந்தோஷப்படக்கூடிய யார் வறட்சி சைலன்ஸ் சைலன்ஸ் பேசாதீங்க நீதாங்க ஆமா ஆ, நீ தானே நீதான் மொத்தத்தை திக்கிறது மேகங்களை ஒருங்கன சேர்ப்போம் மேகங்கள் ஒரு சேர்ப்பு மழையான மழை நாட்டு மக்களுக்கு மழைகளை கொட்டி குறைகளை தீர்க்கக்கூடிய மேகராஜ நாட்டார் வாழ்க, 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 சொல்றேன். யார சொல்றா உள்ள எங்க தங்கு சுட்டு போய்ங்கிறான் வாழ்க வளர்க ஓங்குக புகை நாட்டு மக்களுக்கு நன்மையே செய்தி ஆமாங்க வேர்ப்புகள் போதும் 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 மழைகள் போதும் என்று சொல்லக்கூடிய வேர்ப்புகை அடிக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஆமாங்க அது வேர்ப்பு எடுக்கக்கூடியவர் மழைகளை கொட்டக்கூடியது ஆமா மேகம் ஒருங்கின சேர்ப்போம் ஆமா மழையான மழை நாட்டு மக்களுக்கு ஆமாங்க இல்ல நாட்டு மக்களா 4 மாசம் முன்னாடி பேஞ்சு தள்ளிட்டீங்க மொத்தத்திலையும் என்னதுடா, டேய்? ஐயா அப்படி சொல்றேன்னு. மழை கொட்டி தீர்த்து விட்டோம் கொட்டி கொட்டி தீக்கிறீங்க ஐயா அதை சொல்றானே ஐயோ அதாங்க பேஞ்சிட்டீங்களா எங்க பார்த்தாலும் காஞ்சி ஆறுலாம் மொத்தத்திலே தண்ணி விட்டுக்கிறீங்க விவசாயமோ ஆமாங்க பயிரெல்லாம் வாடி இருக்கிறது ஆமா அந்த நேரத்துல என்ன செய்வோம் என்ன செய்வீங்க? பாட்டிய பயிர்களுக்கு பல மது நாம் தாருவோம் போட்டது ஆமா அப்படி சிப்காட்டுக்கு போய் போட்டிருந்தா போட்டிருந்தனா 10,000 கலெக்ஷனாவது வந்திருக்கும் நான் வித்து காட்டி போய்க்கிறேன் குரங்க நான் குரங்கு மாதிரியா போறது நீ போடுவாங்கடா டேய் ஓ வந்தவர் விளக்கம் விளக்கமாக சொன்னாதானே தெரியும் சொன்னாதான் தெரியும் எங்களை பார்க்கும் சமயத்தில் பார்க்கும் வழியிலே எப்படி தெரிகிறது உன் வீரருக்கு ஐயா அப்படியே 3 பேர் ஒண்ணா நில்லுங்க பேர்களை பார்க்க அளவிலே எப்படி புரிகிறது என்ன பெருமையா இருக்கிறது இந்த பச்சைமா கோயிலான் தான் பார்த்துட்டு அந்த மாமுண்டூர்ல மாமட்டு வரலையா? ஆமா பச்சை நாளை தங்க ஆமாங்க அங்க இருக்குதா மாமுண்டூர் தர்மபுரம் ஏரிக்கு ஓரமாக ஏரிக்கிற ஓரமா தர்மபுரத்துல பாருங்க எப்படி ஆளுக்கு ஒரு கத்தி குத்து உட்கார வச்சுக்கிறாங்க உங்களை யார் எங்க 3 பேருமேவா உங்க 3 பேருமேங்க எப்படிடா? பாருங்க கோயிலுக்கு முன்னாடியே தான் உங்களுக்கு வேலை கோயிலுக்கு முன்னாடியே கோயிலுக்கு முன்னாடியே கோயிலுக்கு முன்னாடி சாமி பாக்கணும்னா கூட ஆமா உங்க மூஞ்சிங்களை பார்த்துட்டு தான் உள்ளே போகணும் முகத்தை முகத்தை ஏன்னா மூஞ்சி அதாங்க முகத்தை அப்படி சொல்ற. உங்க முகத்தை பார்த்துட்டு தான் உள்ளே போகணும் அப்படி சொல்லு. என்ன வெட்டல மேல தூக்கி முடியா கத்தியா நீ பாமுனி இவர் செம்முனி அவர் தான் ஜடோமுனி வாமுனியா செம்முனியா எப்ப குட்டி சாத்தா குஞ்சு பொரிச்சிங்க குட்டி சாத்தாங்க டேய் இல்ல வந்தவர் விளக்கம் சொல்லுங்க ஐயா மேலோட தேடக்கூடிய மேல தாளக்கூடிய மேலராஜனுக்கும் ஆமா அடியேனது நாமதேயம்
சமுதாயம் மகனாக விளங்கும் ஆமாங்க இடிமன்னன் வாய்க, வாய்க. இடி என்னடா? யாரா ஐயா யார் நீயா இடிமன்னன் உங்க அக்கால போய் உன்னதான் 3 மாசமா தேடி வரேன் அவனதான் உனக்கு யோ ஒக்கால ஓய் உன்னதான் தேடி வரேன் ஒக்கால ஓய் டேய் உன்னதான் 3 மாசமா தேடி வரேன் என்னடா தேடி வர எங்க கம்பெனில ஆமா என்னை ஒரு மனுஷனா மச்சி உன்னை ஒரு மனிதனாக மதித்து 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க 1 லட்சம் ரூபாவா ஆமா உனக்கா ஆமா அண்ணா ஐயோ என்ன கரத்துல எப்பேற்பட்ட வேலைகள் இருக்குது உன்ன போல மனுஷன் ஏய் இத பாருங்க நீ அவ்வளவு பெரிய பையனாடா நீ என்ன 1 லட்சம் ரூபாய் வாங்குற டேய் இத பாருங்க எப்படி 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க 1 லட்சம் ரூபாய் வீணா கூடாதுன்னு சொல்லிட்டு ஆமா 50000 ரூபாய் எடுத்துனே 50000 ரூபாய் எடுத்துன்னு போய் சந்தைக்கு போனேன் போய் சந்தியா ஆமா எதுக்கு ஒரு மாடு புடிச்சாந்துங்க மாடு புடிச்சிட்டு வந்த அருமையான மாடு அருமையான மாடு சூப்பரான மாடு சோக்கான மாடுங்க என்ன மாடுடா டில்லி மாடு டில்லி மாடு ஆமா ஓ அதை கொண்டு நாம் பேத்து விடலாம் இத பாருங்க நீ மெயினா வச்சுக்கோ போயினா வச்சுக்கோ இரவிலே நாடகம் நடிக்கிறோம் அது ஒண்ணு நமக்கு ஆமா அது நிறைய கூத்து வந்தா வருமானம் இல்ல உனக்கு ரொம்ப. இது மாதிரி கொரோனா வந்துச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது ஆமா நீ மெயினா வச்சுக்கோ போயினா வச்சுக்கோ மகாராஜா அதனால மெய் வச்சு போய் வச்சுக்கிட்டே வேற கோயின்னு இந்த அந்த மாடு என்ன மாதிரி கோயினா மாடா என்ன மாதிரியா புச்சினாரு டேய் இல்ல நல்லா டில்லி மாடு அருமையான மாடுங்க எப்படி உச்சா அந்த வீட்டுல கட்டினதா வீட்ல எவட கட்டறா வீட்டுல கட்டினங்க முதல்ல பத்தேரி முடிமே பிள்ளைமே தலியா எங்க ஊர்ல சொன்னாங்க என்ன சொன்னாங்க எங்க கூத்தாடி பையன் பார்த்தா ஆமா அருமையான மாடு புடிச்சாண்டவா அருமையான மாடு புடிச்சாண்டா ஊர் ஃபுல்லா பெருமையா பேசுறாங்க ஊர் ஃபுல்லா பெருமையா பேசுறாங்க அப்படியே ஓட்டிட்டு பார்த்து ஆமா கேன்ல கட்டுறது நீயா கட்டுறது திருப்பி ஓட்டி அந்த வீட்டுல வருது ஓட்டி அந்த ஊர்ல ஒரு நாள் பாயாபான கூத்து புடிச்சாங்க கம்பெனில டேய் பாயா போன கூத்தா என்ன கூத்து புடிச்சாங்க கூத்து புடிச்சாங்க ஐயா ஆமா கூத்து புடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கூத்து புடிச்சாங்க மாடு ஓட்டிட்டு போய் கேணி காட்டுல கட்டிட்டு கேணி காட்டுல கட்டி ஒரு நேரம் தூங்கி வந்து வீட்டுக்கு ஓட்டின்னு வரலாம் ஓட்டின்னு வரலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து தூங்கணுங்க வீட்ல வந்து பத்துன்னு தூங்குனேன் வீட்டுல வந்து பார்த்து தூங்கணும் ஆமா ஊர்ல ஊர்ல ஓடிறாங்க எதுக்கு ஓடிறாங்க கூத்தாடு பையா எதுக்கு உன் மாடு செத்து போச்சு டேய் நல்லா இருந்த மாடு எப்படி செத்துருக்கா மாடு செத்து போச்சுன்னாங்க ஆமா பக்குனு எழுந்து போய் ஓடி போய் பார்த்தா ஓடி போய் பார்த்தா மக்களா ஓய் ஏய் அவன் தாவட கொட்டின்னு போட உனக்கு டேய் என்னடா உன்னை யாரு அந்த மாடு மேல போய் சொன்னது இடிடா இடி மன்னன் அங்க கேட்டா இடி வீது போச்சு அந்த மாட்டு மேலன்றாங்க அது என்னடா பண்ண சொல்ற 50000 ரூபாய் குத்தா 50000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போ 50000 ரூபாய் எடுத்து வைக்கணுமா என்னடா ஏய் ஐயா எதற்கு 50000 டேய் தவறுங்க அந்த மாடு சும்மா கட்டி வச்சிருக்கிற மாட்டு தலை மேல இந்த ஆள் போய் வீ சொன்னது யாரு டேய் இந்த மாடு செத்து போன்னு அந்த மாடு டேய் 50000 ரூபாய் எடுத்து வச்சு போயா என்னடா சட்டம் பேசுற ராஜா நினைக்காத 50000 ரூபாய் கூட உன் மாடு செத்து போனா நான் என்ன பண்ண முடியும்ன்றாரு மாடு விதியானது முடிந்து விட்டது என்னால் மரணம் அவ்வளவுதான் என்னால் மரணம் என்று விதி இருக்கிறது உன்னால ஆமா மாதவன் ஐயா அரசரின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆமா தக்க நேரத்தில் தக்க புத்திகளை எடுத்து உரைக்கக்கூடிய உழைக்கக்கூடிய அடியேன் புத்தி மந்திரி அட உன் டேய், டேய், டேய். புத்தி மந்திரி வாங்க ஏய். ஐயா அப்படி வாடிய பயிர்களுக்கு வளமது ஊட்டக்கூடியவர் நாங்கள் எப்படி எப்படி பயிர்கள் எல்லாம் ஆமாங்க. வாடி இருக்குது என்றால் வாடி இருக்கு என்றால் மேகங்களை ஒருங்கிணைச்சு ஒரு சேர்த்து ஏய், ஆ மேகம் நான் மட்டுமல்ல ஆ 4 பேரும் சேர்ந்தால் மலைகளை கொட்டி விடுவோம், மலைகளை கொட்டி விடுவாங்க. யாருங்க இடி மண்ணம் பாத்தியா அவர் ஒருத்தர் எப்ப பாத்துரு இடி என் மாட்டு மேல வந்தாரு அந்த பாய் மழை கொட்டி நேரத்தில் இடியான இடியை பார்த்து என்னுடைய மகன் இடி மண்டன் அப்படியே இடி எப்படி இடிக்கின்றது டமாட்டோ நீ அச்சு அதே மாதிரி இடிக்குது அதான் கேட்டேன். முதலுக்கு யாரு ஆமா காத்து. முதலி இவரு வாயு. வாயு என்னதே வாயு குசு டேய். டமாட்டோ வாயுனா காற்றுல புஷா அடே போதும் டமாட்டோன்னு விடுறாங்க ஒரு வாசம் பரமநந்திரம் அடிக்கக்கூடிய வாழுதேவன் வாயுதேவன் வாழியான் காற்ற செலுத்துகிறார் காட்டுல சைக்க இடி மின்னல் இடிக்கிறார். இடி இடிக்க மின்னல் ஒளி மின்னல் ஜொலிக்கிறது. மின்னல் என்பதெல்லாம் ஜொலி- வாது மின்னல் ஒளி மின்னல் ஜொலிக்கிறது. ஆமாங்க மின்னலாக ஜொலித்து ஆமா. மேகங்களை ஒருங்கிணைந்து சேர்ந்து ஒளினை சேர்த்து மழையான மழை கொட்டி மழையான நாட்டு கொட்டி மக்களுக்குள்ளே குளிர்குளி மேகமாக ஐயா நான் கூட எங்க பாட்டியானு கேட்டேன் பாட்டி மேல இருந்து இவ்வளவு தண்ணி ஊத்துது சைலன்ஸ் மழைகள் கொட்டுகிறது மழை இவ்வளவு கொட்டுது மழைகள் இந்த தண்ணி எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா பேரா ஒருவராக சேர்ந்து இப்பேற்பட்ட மழை கொட்டுவதல்ல. அவங்க ஒத்தரா பேஞ்சா இவ்வளவு துண்டு வராது அவங்க 4 பேரா பேயுறாங்க 4 பேர் பேர் மழையான மழை கொட்டி 4 பேரும் சேர்ந்து
மழைகளை உற்பத்தி செய்து மழைகளை கொட்டுகிறார்கள். ஆமாங்க ஆமாங்க டேய். 4 பேரா பயிர்கள் வாடி இருக்கிறது. பாடி மழை இருக்கிறது கொண்டு உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமாவா சந்தோஷமா இருப்பாயா இல்ல இன்னும் மன குறைவோடு இங்க இருப்பியா? பாருங்க இது 4 மாசத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சது மழையே இல்லை அது என்று முன்னாடி வறட்சியா மொத்தமே காஞ்சி போய் வறட்சி விவசாயம் வறட்சி. 2 வருஷமா காஞ்சி போய் வந்துருங்க ஆமா. நீங்க பேஞ்சீங்களா இல்லையோ நேரா மண்டிகாராண்டு ஓடுங்க ஏன்? ஏமா மண்டிகார நவா மழைகளை கொட்டி சந்தோஷப்பட்ட உடனே சந்தோஷம் ஆகி போச்சு. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுங்க எங்க ஒண்ணு நேரா காஞ்சி ஓடியாந்த ஏமா மண்டிகார இது பாரு பேய் மழை பெஞ்சு போச்சு மழை கொட்டி இருக்கிறது. காசு கூடியாண்ணா ஏன் முன் பாருங்க அதோட பயிர்கள் செலவிட வேண்டும் அல்லவா? பயிர் செலவு பண்ணா நெல் அறுத்தாந்து ஊ மண்டியில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்பணம் ஒரு 30,000 வாங்கணுங்க முன்பதாக சென்று 30,000 வாங்கினேன் சரி பாரு 30,000 வாங்கினா அந்த 30,000 அந்த பயிர் செலவுக போட்டுருவியா? மொத்தம் போட்டுறாங்க என்னடா அடையாங்க 10,000 10,000 அப்படியே தனியா தூக்கிடும் பயிர் செலவுக்கு. ஆமாங்க விதை வாங்கணும் ஏர் ஓட்டணும் மருந்து போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 எடுத்து வச்சிடுறேன் 10,000 வச்சிடுற. 10,000 நம்ம செலவுக்கு 30,000 வாங்குற. ஆமா 10,000 பயிர் செலவுக்கு. ஆமா 10,000 இன்னொரு 10,000 அதுவும் என் செலவுக்கு தான் என்ன செலவு இருக்கிறது? செலவு பண்ணுவீங்க. என் கூட எத்தனை பேர் வராங்க ஆமா. எதுக்கு நிறைய பேர் தான் வராங்க. அவங்க எல்லாம் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுக்கணும். இந்த பாருங்க என்ன வாங்கி தருவேன்? பகல் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ராத்திரில அப்படியே போய் பார்த்தா தூக்கம் வருமா? தூக்கம் வராது. அதனால ஒரு கட்டிங்கிறது ஒரு நைட்டி கூட நைட்டி போட்டுக்கினேன் பைத்தி மேல சுத்துற அடையாங்க நைட்டி 90 ஒரு குவார்டர் டேய் போட்றா. இது என்னது? அது போத வஸ்துவா? அப்படி சொன்னதானே தெரியும். சாப்பிட்டு குவார்டர் குடிப்பேனா நீ? குடிப்பாங்க ஐயோ அத குடி சொல்லி நீங்க எதிரில வரணுமே வந்தா நான் இளவரசர்டா. டேய் ஜம்பு உங்களுக்கு வந்துடா இப்போ இந்த பேப்பர் தூக்கி போடுறா இல்ல கால் நடுவுல டேய் டேய் மொக்க டேய் காவல். டேய் டேய் எங்கடா காவல் டேய் ஓடா டேய் டேய் நீ வாடா டேய் சிட்டிக்கிளி சிட்டி கிளி இல்லடா நான் வெட்டி கிளி நக்கிளி வெட்டி கிளி டேய் 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 எவன்டா ஓட்டாத? நீதான் ஆடுற. யாரு ரோடு விடுறார் நாட்டு. யாரு போடா டேய் டேய் சூரியகாந்தி இல்லடா நான் கெவுரு மாவு காந்தி போடா போடா டேய் 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 எவன்டா வா டேய் போலியாச்சா டேய் என் மாட்டு மேல விழுந்தியா இல்லையா டேய் டேய் இங்கடா மாட்டு மேல விழுந்தாங்க மாட்டு மேல. டேய் அவன் இளவரசரா. அப்பா எங்கடா இளவரசன்? டேய் ஜோனி புள்ளியா? டேய் ஜோனி புள்ள இல்லடா ஓடி டேய் 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 நீ கோடியா சுத்துற டேய் 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 வா நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் டேய் 3 வச்சு நிக்கிறீங்களா ஒன்னு எனக்கு குத்தா என்னடா டேய் என்னது 3 வச்சிரா? டேய் டேய் என்னடா 3 பொண்ணு ஊட்ட டேய் குத்து புடிய பலாது டேய் 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 கேளா. டேய் டேய் இங்க வா டேய் நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் யாரு? அவங்க நீ நேத்து டேய் 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 உனக்கு கேட்டனா தூக்கி ஒரு போல எலி பிடிக்காதடா. டேய் தூக்கி ஒரு போல எலி பிடிக்காத. டேய் டேய் கசமா இதுடா. டேய் குத்து புடுவேன் டேய் எனக்கு எவ்வளவு ஆத்திரம் இருந்தா தெரியுமா டேய் எவ்வளவு நேரம் எதிர்பார்த்தா மேல குத்தா. எவ்வளவு எதிர்பார்த்தேன் டேய் என்னடா அவ்வளவு கோவம் வருதுடா? ரெண்டாவது பொண்ணு தான் குத்தின்னு பார்த்தா மூணாவது பொண்ணு வேண்டாம் டேய் நீ இடி போடா. எங்க இடி போடா. நான் தரல நடிகரப்பா. அங்கதான் அமிச்சிட்டீங்களா டேய் அவன் எதுனா பண்ணிட்டு என்னடா பண்ணுச்சு இல்ல அத்தைக்கு போடா பை. ஏய் போடா டேய் எத்து புனியல அடிக்கறா. ரெண்டாவது பொண்ணு தான் செல்போன் வாங்கி கொடுத்துன்னு பார்த்தா டேய் மூணாவது பொண்ணு என்னடா நீ பொண்ணு மேலே ஏறடா? ஏய் தம்பி முத்து போடு ஏன்டா டேய் யாவா தர திவ்யா டேய் டேய் இப்படி வர யாரு
அம்மா நோ ஐயோ டேய் ஐயா எல்லாரும் பிடிச்சாதான் போதும் ஏறும். என்னடி அங்க வச்சிருவாங்க பெருமை பாக்க ஆமாடா நான் தான் உன்னை கிட்ட அந்த பெருமை பக்கத்துல படுக்க வைக்கிறேன்டா. டேய் வாரம் நீ வார வந்துரி நாங்க குடு குடு பொண்ணு காட்டுக்கே வேலை இல்லாத பண்ணிட்டு பழகிட்டீங்க. தெரிஞ்சு போறடா ஐயா தெரியணும் மொத்தமா தெரிஞ்சு போச்சு. தெரியணும்டா டேய் எல்லாரும் குச்சாதான் போது ஏறும் ஆமாங்க உனக்கு நான் சொல்லும்போது பொண்ணு ஐயா எதுவும் கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே தான் இருப்பேன். சாமா மேல பட்டுச்சு. ஐயா பொண்ணு ஓண்ண இட்டு பொண்ணே வாங்க கிளம்பு. ஓண்ண இட்டு போடா இது பொண்ணு காட்டுக்கே ஆர்த்தல அது பண்ணிட்டு போக மாட்டான் என்ன பண்றதா போடு போ. அப்படி நாட்டு மக்களுக்கு மழையான மழை கொட்டி நாங்கள் பெருமைப்படுத்தி வருகிறோம். இதுல குறைபாடுதான் நாட்டு மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு குறை கூட கிடையாதுங்க. மொத்தம் ஜிலேபி துணுச்சு. நீ மீன் முடிய டேய் குறைபாடு இல்லாம நாட்டு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறோமா? நாட்டு மக்கள் என்ன வாட்டாடுகின்றார்கள்? சந்தோஷமா போதுமான அளவிற்கு ஏரிகள் குளம் குட்டை நிரம்பி இருக்கிறதா? இப்ப பேய கூடாதுங்க. கரெக்ட்டா அரபரங்க சொல்ல பேஞ்சா போதும் நீங்க. அரபரங்க சொல்லுவா டேய். அதெல்லாம் எப்ப மழை நாங்களே கொட்டது கிடையாதுடா. ஏன் சொல்றேன் தெரியுமா? அரபர்த்தா செலவு நிறைய. ஆமா. அரபர் சொல்ல மழை பெஞ்சிட்டீங்கன்னா ஆமா கவர்மெண்ட் வெள்ள நிவாரணி போட்டுரும். இப்ப போட்டது நிறைய குத்து. நாங்களே சென்று மழைகளை கொட்டுவது கிடையாது. கட்டிட குடிவரர் இருக்கிறார். கண்ணத்திரு பாதத்தை என்னாலோ நான் மாறாதே. கொண்டாடி வணிந்தோம் போற்றியே
கண்டவரடி பாதம் போற்றே மங்கையோர் பாதம் போற்றி எங்கள் நாயகனே போற்றி பெருமையாகத்தானே நாங்கள் மழைகளை குட்டி வந்த எம்பெருமாள் ஏழுமலையார் வைகுந்த வாசல் கண்டவர் இருக்கிறல்லவா அவர்தான் கட்டடக்குடி நாங்களே சென்று மழைகளை கொட்டுவது கிடையாது தர்மம் தழைத்தோங்கி இருக்க வேண்டும். தர்மம் தழைத்தோங்கி இருக்க வேண்டும். அதர்மம் இருக்கக்கூடாது. அதர்மம் செய்திருக்க கூடாது. கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட அரசா செய்து நாட்டு மக்கள் குறையில்லாமல் மழை ஒருத்தர பார்த்தா நிரம்ப மழைகள் ஒரு இடத்துல நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. ஒரு இடத்துல தள்ளி போனால் கொஞ்சம் கம்மியா இருக்குது மழை. ஒரு இடத்துல சுத்தமா காஞ்சி போய் கிடக்குது. பல பல விதங்களாக மழைகளை கொட்டக்கூடிய மேகராஜ பல பல விதங்கள். ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி பல பல விதங்களால மழை கொட்டி வேர்ப்பு எடுத்து நாட்டு மக்கள் குறையில நாட்டு மக்கள் போதும் அளவுக்கு மழை கொட்டிருக்கோம் அல்லவா? ஆமாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க நாட்டு மக்கள். இந்த ஆண்டு சிறப்பா இருக்குது. இந்த ஆண்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதோட அறுபாறு சொல்ல பேங்க நீங்க கரெக்டா. சரி மகனே தந்தையே அந்த விட்டுறீங்க. காவல்காரனோடு வாவார்த்தாடி விட்டு வருகிறேன். நாட்டு வளப்பங்களை பார்த்து வருகிறோம். போ மந்திரிட்டு போ. டேய் போப்பா. யாரு புள்ளியே? மகாராஜா சொல்ற அதே மாதிரியா? நாட்டு வளப்பங்களை பார்த்துட்டு வா. இந்த மழையில கொட்ட வேண்டும். போ போ. போதுமாட்ட பார்த்துட்டு வா. நீ போய் கொஞ்சம் பேஞ்சினே இருங்க. டைம் ஆயிப்போ எவ்வளவு நேரம் நிப்பாங்க அவங்களா? ஏண்டா ஐயா இப்பேற்பட்ட மழை கொட்டி உங்களுக்கு ஏரியே ஜலம் இல்லைன்னு சொல்றேன். எங்க ஊர்ல ஒண்ணு கூட தண்ணி கிடையாது. மொத்த கண்டி முடிச்சிட்டாங்க. எங்க பக்கத்து ஏரியில இருந்து வந்தது ஒண்ணுடா இந்த மாதிரி காட்டுங்க. நீ சாப்பிடுற ஒண்ணு. அப்படி நாட்டு மக்களுக்கு நன்மையாக இருந்தாலும் நாட்டு மக்கள் குறையில்லாமலே பேசிக் கொண்டிருந்தாலும் மனதிலே பெருத்த குறை காவலன் பெருத்த குறை. உங்களுக்கு குறையா? என்னங்க இட்டு மன்னனை பெற்றெடுத்த ஆண்மகன். ஆமா அப்படி வீரமாகறாருங்க. ஒரு அடி இடி மேலே வீது எனக்கு. மின்னல் ஒளியை பெற்றெடுத்தேன். ஆமாங்க, மின்னல் ஒளி என் மகள் தான். உங்க மகள்? இருட்டுங்க. திருமணத்தை முடித்தேன். பாண்டவர்கள் இருக்கக்கூடிய அர்ஜுனுக்கு திருமணத்தை முடித்தேன். அடே பாண்டவர் அர்ஜுன வருமானுக்கு உங்கள் மகளை திருமணம் செய்து வைத்திருக்கிறேன். ஆமா, சிறப்பான சந்தோஷமாக இருப்பார் என்று பார்த்தேன். மனக்குறை காவலன் மனக்குறை அவர்கள் தான். நாங்க கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு வருடமா 9 ஆண்டு காலமாகத்தானே திருமணம் முடிந்து என் மகள் மாதவன் ஒளி என்கிற தெரிந்து கொண்டிருக்கிறார். 9 வருஷமா கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க வீட்டுல இருக்கிறாங்களா? ஆமா. திருமணம் பிறகு எங்க இருக்க வேண்டாம்? அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருந்தாங்க. கண் கண்ட தெய்வமாக இருக்க வேண்டாம். ஆமா, திருமணம் நடக்காத நம்பியிருந்தால் ஆமா நமக்கு பேர் புகழ் அனைத்து கிடைக்கும். ஆமாங்க, திருமணம் பிறகு ஆமா அங்கதான் இருக்கணும், நமக்கு பேர் புகழ் கிடைக்கும். கணவர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஆமா, ஏதோ தாயாதிர போராட்டம். ஆமா, வருகிறேன் என்று விட்டு விட்டு கிரகத்திலே சென்றான் அர்ஜுனன். ஆமா, தாயாதின யாரு? பங்காளி கௌரவர்கள். ஆமாங்க, கௌரவர்களுக்கும் பாண்டவருக்கும் ஏதோ பிரச்சனை நடக்குது. ஆமா, விட்டு விட்டு சென்றான் அர்ஜுனன். ஆமா, வந்து அழைத்து செல்கிறேன். ஆமா, ஒரு வருடமா 2 வருடமா 9 ஆண்டு காலமாக இன்னும் அழைத்து செல்லவில்லை. 9 வருட காலங்கள் கடந்து விட்டு இன்னும் வரவில்லை அர்ஜுன மகாராஜா. என் மகளுக்கு இருக்கிறது. ஆமா, தந்தையே மாலட்சுமன் எப்போது வருவார்? என்னுடைய கணவர் எப்போது வருவார்? எப்போது அழைத்து செல்வார்? என்னை எப்போது அழைத்து செல்வார்? சதி மதிமாக எப்போது சந்தோஷமாக இருப்பேன் தந்தையே. நாங்க
நாங்கள் எப்போது சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்பா. அப்படி கேக்குறது நம்ம ஆதல் தான் சொல்லணும். ஆமாங்க, என்ன பண்றது? மகளே மகளே இன்று வருவார், இன்று வருவார், நாளை வருவார், நாளை வருவார், மறுநாளை வருவார், மறுநாளை வருவார் என்று இதையே எடுத்து சொல்லினே அப்படி காலம் சென்று கொண்டிருக்கிறது. காலத்தை கத்தினே வரைக்கும் 9 வருஷமா. ஆமாங்க, ஆமா, ஆமா, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க இல்லாமல். ஆமா, சீக்கிரம் போ, போகிறேன். என் மகள் இருக்கிறது. ஆமா, அடுத்து வா, பிறகு உன்னோடு வா வார்த்தாடு. போ அம்மா. அம்மா நமஸ்காரம். ஆகட்டுமா, ஆண்டார் அவள் மீண்டும் பெருகட்டுமா. சபையில் தோன்றியவர் இன்னார் யார் என்று விரும்புகிறீர்களா? அவனுக்கு உங்களை பார்த்தா ஒரு பொம்பளை மாதிரியே தெரிஞ்சுமா எனக்கு. நீர் வளம், நில வளம், கோவலம் என்று சொல்லக்கூடிய ஐவரம் பொருந்தி அருமையான கிராமம் சோதியம் பார்க்கும். ஆமாமா, ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெற்ற தாய்மாத சகோதர சகோதரிகள். ஆமா, இதோ தெய்வ சபை, தெய்வீகமான சபை. இந்த தெய்வ சபைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆமா, தெய்வ சபைக்கு வந்தாலே ஆமா, அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்பார்கள். பைப்பு தாமா முக்கியம். பயிர்ப்பு பைப்பு இருந்தாதான் தண்ணி போவோம். எங்க புது வீட்டுக்கு 4 பைப் வாங்கி வச்சுட்டு வந்துக்கிறேமா நானு. பயிர்ப்பு இல்ல தண்ணி வரத்துக்கு. ஏன்னா ஆணோ பெண்ணோ ஆமாமா அச்சம் நானும் இருக்க வேண்டும். அச்சம் தாமா முக்கியம். அடக்கம் அமரருக்கும் முக்கியம் என்பார்கள். அடக்கம் போன அன்றாரு கீக்கும் என்பார்கள். நான் நினைச்சு வரும்போதே ராகு காலம் எதிரில் வருது. என்ன போய் ராகு காலம் தானமா, நான் அருமையான நேரத்துல பிறந்தேன். ஞாயிற்றுக்கிழமை 4:30 நான் பிறந்த நேரம். ராகு காலத்துல வெடிகாலம்பா, காலில் சாயங்காலம் கிடையாது.
ஏன்னா இறந்தவர் சொர்க்கம் சேரணும். ஆமாமா, பாவம் அவர் செத்துட்டாரு. நாம கூட ஒரு நாளைக்கு சாவ போறேன், உன்னை கூட தான் கூட்டிட்டு போறேன். நான் கிடையாதுமா, நான் நேத்தா காஞ்சிர சித்ராபுத்திரம் கோயிலுக்கு போயிருந்தேன். பூமியில் பிறந்தவர் என்றாக ஒரு இருந்தாலும் ஒரு நாள் இறந்தே தீரணும். ஆமா. எது? ஆமாமா. இப்ப நம்ம காலண்டர் டேட் செய்யற மாதிரி நாளைக்கு நம்மளுக்கு தான் கீசிங்கிறாங்க. கீசினா வந்து போட்ட விடு. இன்றோ நாளையோ என்று யம தூதுவர்கள் நம்மை துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆமாமா. அது எப்ப இருந்தாலும் ஒரு நாளைக்கு வேலை முடிய போய் டேட் செய்ய போகுது. ஆமா. ஏன் இன்று இவர் இறந்திருக்கிறார். ஆமா. ஒரு வருஷ காலம் ஆகி போச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நினைவு நாள். ஏன்னா அவர் உடல் தான் உயிரெல்லாம் போயிருக்கும். ஆமா. உயிர்நிலை ஊட்ட அந்த கிரகத்தை சுத்தி தான் வரும். சுத்தி வருமா? அப்படியே நம்ம குழந்தைங்க எப்படி இருக்குது, நம்ம குழந்தைங்க எப்படி இருக்குது, நம்ம குழந்தைங்க எப்படி இருக்குது, நம்ம மனைவி எப்படி இருக்காங்க, மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்குமா? ஏன்னா ஆமா, உடல் தான் அழிந்து விடும். ஆமா, உயிர் மட்டும் போகாது. உயிர் போகாதுமா. அந்த எண்ணம் அங்கதானே இருக்கும். ஆமா. ஆனா இந்த சபையில் நான் வந்தேன். ஆமா. நான் யாருன்னு கேட்கலையே. அதாமா தெரியல. சொல்லுங்கம்மா. வந்தால் மின்னல் ஒளியால் மாது வண்ண சபை தாண்டி போதி வந்தால் மின்னல் ஒளியால் மாதி வண்ண சபை தாண்டி மாதவன். சொல்லுங்கம்மா. இப்ப என்ன புரியுது உனக்கு? எனக்கு ஒன்னும் புரியலமா. என்னுடைய நாமதேயம் மாது மின்னல் ஒளி என்பார்கள். இவருடைய தந்தை யாருமா? மேகராஜன் என்பார்கள். ஆகட்டும். அன்னொரு குருமகளாக வளர்ந்து ஒப்பற்ற மகளாக வளர்ந்து தேங்கனிக்கு மூன்று கண் என்றால் என் தந்தைக்கு நான் ஒரே ஒரு மகளாக பிறந்திருக்கிறீர்கள். என்னுடைய உலகம் ஆமா மேக உலகம். 14 உலகம். ஆமா. அதில் சிறந்த உலகம் என்பார்கள். ஆகட்டுமா? மேவலத்தை அழக்கூடிய தந்தைக்கு ஒரு மகளாக நான் அவதாரம் செய்ய. ஆகட்டும். கண்ணி பருவ நீங்கி பருவமங்கையான போது நான் யாரை மறந்தேன்? யாரை திருமணம் செய்து சொல்லுங்கம்மா. பாலனிடி மன்னனின் தங்கை பாண்டி வரு குகுந்த மங்கை. எல்லாருக்கும் தருமமா 100 ரூபாய் தாங்குதா? 20 ரூபாய் நான் போட்டு வாங்கி கொடுத்துருது. காலி பாட்டில். இல்லப்பா, உள்ள சரக்கு இருக்கா? 5 6 இன்னும் 5 ரூபாய் தருவாங்க. என்ன அந்த அதுவும் நம்புது. நாடு தழைக்கணும். மாதம் மாதிரி மழை பெய்யணும், நாடு மாடுகள் ஜெயிக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அதாமா. ஏன்னா சொல்ற பாரு, குடியை எடுக்கும். ஆமாமா. ஏன்னா நம்ம கோத்திரத்தையே அழிச்சுட்டாது. என்ன பண்றது? அந்த குடின்றதை மட்டும் விட்டுடணும். ஆமா, குடி கூடாது மயத்தோட. ஏடா என்னது ஒரு அம்மா பாக்கல நீ ஊர்ல மாரி பெண்ணு தான் போட்டு வந்து சொல்லுங்கம்மா. என்ன இருந்தாலும் அந்த எண்ணம் வரக்கூடாதுமா. நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒருங்கே மழை பெய்யும் தெரியுமா? யார் யாரு? அதான் நீ சொன்னீங்களே. என்னுடைய தந்தை மேகெல்லாம் ஒன்று குட்டுவார். ஆமா. நானோ மின்னல் ஒளிப்பேன். அழுதாவனோ காற்றசிப்பார். 4 பேரும் சேர்ந்து மழையா நான் கொட்டுவோம். அப்படியே. ஆமா. மழையா பேருங்க. ஆமா. இருட்டு மாதிரி. மழை வேணுமா வேணாவா? இப்போ பேயுமா கொஞ்சம் போகுது. இப்போ பேஞ்சினா எல்லாரும் வீட்டுக்கு போடுவாங்க. நம்ம கொட்டாவில் போய் தூங்கிட்டு போடலாம்.
உழைப்பு தான் உயர்வுக்கு காரணம். ஓ யாருமா சொன்னது? சிறுவஞ்சிப்பட்டி ஸ்ரீ ரேணுகா அம்பாள் நாடகம் பண்றோம். எனக்கு ஒரே 40 வருஷமா போயிடுது. 40 வருஷமா நடந்துருக்குது. 40 வருஷமா நாங்க ஆடிட்டு தான் இருக்கிறோம். ஆடிட்டு தான் இருக்கீங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த பெருமையெல்லாம் எப்படி வருது? எப்படி வருது? உழைப்பு தான் உயர்வு. உழைப்பு. ஆமா. யார் சொன்னது? போமா நல்லா எப்படி ஏமாத்தணும். அதே மாதிரி இந்த இடமா போய்க்க முடியும். இப்போ ஏமாத்தலன்னா போய்க்க முடியும். ஒரு காலம் அப்படி. ஆமா. திரேதா தோபரிகம் இப்ப கலியுகம். கலியுகத்துல இந்த அக்கிரமம் அதிகமா தான் ஆகும். அதிகமாயிடுச்சுமா. எங்க 40 பக்கம் தான் தர்மம் இருக்குது. ஆமா ஆமா. 60 பங்கு அக்கிரமம் ஆகி போயிடுச்சு. ஆமா. நான் சொல்லி நீ கேட்க போறியா? கண்டிப்பா கேட்க மாட்டோமா. அம்மா உனக்கு திருமணம் ஆனது நீ அது யாருன்னு கேட்டியா? நீ போ. அதாமா மறந்துட்ட. சொல்லுங்கம்மா. பாண்டவர் இறந்தவர் 11 நாமதேயம் படைத்தவர் யாரு? யாரு? அர்ஜுனவர்மன். அவர் தான் எனக்கு திருமாய் சொல்லினார். அவரா? ஆமா. இருக்கட்டுமா. எனக்கு கன்னி வயசுல கல்யாணம் ஆகி போச்சு. சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. சின்ன வயசுல கல்யாணம் ஆகி போச்சு. இருக்கட்டுமா. எனக்கு திருமணம் ஆகி 9 வருட காலமாகிறது. 9 வருடம் கடந்தது. ஆமா. இந்த 9 வருட காலமாக மாலையிட்ட மணாளர் முகத்தை நான் கண்ணெடுத்து நான் பார்க்கல. உண்மையா பார்க்கல? இன்னும் பார்க்கலடா. இன்னும் பார்க்கல. பார்க்க கூடாதுமா. மாமியார் வீட்டுக்கு போனா பெரிய தகராறுலாம் வரும். மாமியார் சண்டை போடுவாங்க. நான் ஒரு நாளைக்கு கோலம் போட்டா நீ ஒரு நாளைக்கு கோலம் போடுன்னு. அம்மா வீட்லயே இரு. அந்த தொல்லையும் கிடையாது பாரு நமக்கு. நம்ம இஷ்டத்துக்கு சவுத்து 9 மணி வரைக்கும் தூக்கின்னு கிடக்கலாம். அப்படியே எழுந்து சாப்பிடலாம். பல்லு விளக்காது அப்படியே தூங்கலாம் திருப்பியும். நியாயமா? மாமியார் வீட்டுக்கு போக கூடாதுமா. திருமணம் ஆன பிறகு ஒரு பெண்ணானவள் தன்னுடைய மாமியார் மாமனார் உற்றத்தார் சுற்றத்தார் கணவருக்கு பாதபூஜை செய்து தொண்டு செய்து கணவரிடத்தில் அந்த இல்லத்தில் தான் நாம் இருக்கணும் தவறும். அதாமா. ஏன்னா நான் புகுந்த வீட்டுல இருந்து போகலையே. நான் தாய் வீட்லயே வாடி வதங்கி இருக்கிறேன்னு ஒரு கஷ்டம் எனக்கு. என்ன பண்றது? உன் தலையாக்கு தகுந்த மாதிரியா என்ன சொல்றாங்க தெரியுமா? பாத்தியா? ஆமா. இந்த பாவி என்ன பாவம் செஞ்சாலோ என்ன பாவம் செஞ்சாலோ யாருக்கு என்ன குடும்பம் செஞ்சாலோ ஆமாமா வாய வெட்டியாவே கிடக்குறாளே. நீ போ சொல்லாத அந்த பாட்டி சொல்லுமா. அது போறா பாரு. அவ மாமியார் வீட்டுல போய் ஒரு நாள்னா வாய முந்துதா. அவ கண்ணை பாரு, அவ மூஞ்ச பாரு, அவ சூத்த பாரு, சொல்லு மாட்டாடு வச்சு நீ எப்படி போறா அப்படின்ற அவன் மனமே குமுறுதுமா. எனக்கு என்ன பண்றது? அது பாயாத வரா. அவ எதுல போனா ஒரு வேலை கூட உருப்படாது அப்படின்றாங்கம்மா. ஏன்னா அவங்க மக்களை பெற்ற மகராசிகள் அவங்களுக்கு தெரியும். ஆமா. ஏன்டா அவங்களும் 4 குழந்தைகளை பெற்று எடுத்து வளர்த்துக்கலாம் தெரியும்டா. என்ன பண்றது? நீ இலக்கணம் தான் பண்ற. நான் சொல்ல அந்த பாட்டி சொல்லுமா. இந்த மேகலோகத்துல என்ன சொல்றாங்க பெண்கள் எல்லாம்? ஆமா எல்லாரும் தான் சொல்றாங்க. அதோ வரபஞ்ச வாய அதோ வரபஞ்ச வாய அதோ பாரு. ஐயோ அவரால எது இல்ல. ஆமா. இந்த ஒரு குழந்தை கூட கையில தூக்கி நடப்பறாங்க தெரியுமா? ஆமா. வந்தவே கண்ணு வெச்சிடுமாமே. ஐயோ என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணா பிறந்தாலும் வாய வெட்டி மட்டும் தாய் வீட்ல இருக்க கூடாதுமா. அது பெரிய பாவமா. ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வேற வீட்டு கூட போடலாம். நான் நினைக்கிறேன் நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ. ஆமா. நம்ம மாலையிட்ட மணாளர் வரவில்லையே, நம்மை கூட்டி செல்லவில்லையே. இந்த மேகலோகத்திலே நம்மை வாயவட்டி இப்படி வாச்சுறாங்களே. ஆமா. நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ. இதே மாதிரி தான் தங்கச்சி கூட வந்தது. அதனால தான் நானே வச்சுருக்கிறேன் என் தங்கச்சிய. என்ன பண்றது? நீ எப்படி கேட்டாங்க கேட்க தள்ளி வைப்பியோ? இல்லம்மா அவன் ஒரு குடிக்கார. அவனாண்டு போய் அவன் அடிச்சு அனுப்பிச்சிடறான் 2 நாள்ல. நானே சாப்பாடு போட்டு நான் வச்சுருக்கிற குழந்தை மாரி பார்த்து என்ன பண்றது? ஒரு பெண்ணா பிறந்தா பிறந்த வீட்டையும் பார்க்கணும் புகுந்த வீட்டையும் பார்க்கணும். அதாமா. ஏன்னா பிறந்த வீடும் நல்லா இருக்கணும் புகுந்த வீடும் நல்லா இருக்கணும். ஆமா. பிறந்த வீட்டுல நல்லா இல்லாது மாமியா வீடு சுகமா இருந்தா அந்த பாயா போன மனசு என்ன இருக்கும் தெரியுமா? ஐயோ நம்ம என்ன பாவம் நம்ம வீடு பத்தியா நம்ம தாய் வீடு இப்படி கதி இறங்கி போச்சு. அந்த கஷ்டம் இருக்கும். எவ்வளவு கஷ்டம் இருக்குமா? மாமியா வீடு நல்லா இருந்தா ஆமா எப்படி அங்க இருந்தா எப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க அந்த குடும்பம் கெட்டு போச்சுன்னா அதையும் தான் நினைப்பாங்க. ஆமா. இந்த பாயா போன வச்சு காலை வச்சா என் குடும்பம் நாஸ்தியா போச்சு. இவ இறக்கத்தோட சாவலாயோ என்ன சொல்றியா நீ? உன்ன சொல்லமா என்ன சொல்லுவாங்க அதே மாதிரின்ற. ஏன்னா இந்த உலகம் அப்படி பழிக்கும். உலகம் மாத்தி மாத்தி பேசும். இந்த உலக பழிக்கு நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்ல கூடாதுமா. அது யாரும் எழுந்திருப்பேன். ஆமா. நந்தவனம் சொல்லுவேன். ஆமா. பலரெல்லாம் மறிப்பேன். ஆமா. ஆரமாக தொடுப்பேன். கூந்தலில் சொல்லிக் கொள்வேன். ஆமா. தினந்தோறும் தந்தையை வந்து பார்ப்பேன். அப்பா என்னுடைய கணவர் எப்பப்பா வருவாரு? ஆமா. என்ன எப்பப்பா குடி செல்வாரு? எப்பொழுது வருவாரு? எப்பொழுது குடி செல்வாரு என்று தந்தை கேட்டுக்கொண்டிருக்கேன். ஆமா. இந்த தந்தை பார்க்கணும் தான் நான் வந்துட்டே இருக்கேன். அவர் தான் வர சொன்னாரு.
உன்னுடைய பொற்பாத கமலங்களுக்கு அடியால் மின்னல் ஒளியா எனக்கு கூடி வந்தது. வாடி 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 கண்ணே வாடி தூதியாக